அழு நல்லா அழு. அப்பா அம்மா அடிக்காத. ஏய் நீ அழுடா. நீ உள்ள போ, நீ போ உள்ள போ. அப்பா கட் பண்ணி. ஏய் ஓ நோ. ஐயோ இன்னைக்கு இந்த பாட குடிச்சிட்டு வந்துருச்சா? நாடி நாங்க சீரியலை பார்த்து பார்த்து சீரழியாதீங்க, சிரிக்கீங்க. ஏய் சோர்படே எடுத்துட்டு வர இருக்கு. உப்புமா தாங்க இருக்கு. ஏய் சோறு செய்ய மாட்டியா நீ? நீ காசு எங்க குடுக்குற? எல்லாத்தையும் குடிச்சு வந்துடுற, அப்ப எப்படி சாப்பாடு செய்ய முடியும்? காசுன்னா உனக்கு பாரு ஆண்டி, இந்த பொம்பளைங்களா காசு காசுங்கிறீ. ஏய் சாப்பிட்டியாடா? சாப்பிட்டேன். அவன் சாப்பிடலன்னு வை, நீ செத்துருவேன் நீ ஏன்டா. ஏய் இல்ல சாப்பிடலப்பா, அம்மா உனக்கு தான் உப்புமா இருக்குன்னு சொல்லுச்சு. சாப்பிடலையா? என் புள்ளை ஆல்கஹால், ஸ்மோக்கிங், கஞ்சா, ட்ரக்ஸ், கேம் அடிக்ஷன், பான் அடிக்ஷன், இந்த மாதிரி எல்லா விதத்துல அடிக்ட் ஆயிருக்கவங்களையும் சூப்பரா கியூர் பண்றாங்க. இதுல மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேரையும் கியூர் பண்றாங்க. அவங்க இருக்கிற ஒவ்வொரு இடத்தையுமே ரொம்ப நீட் அண்ட் கிளீனா வச்சுக்கிறாங்க. முக்கியமா 24/7 அவங்கள அப்சர்வ் பண்ணி பாத்துக்கிறாங்க. இங்க ப்ரொஃபஷனல் ட்ரீட்மெண்ட், ஃப்ரெண்ட்லி ஸ்டாஃப், மெடிசன்ஸ், தெரபிஸ் லைக் மியூசிக் தெரப்பி, யோகா தெரப்பி, ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஆக்டிவிட்டிஸ், கேம்ஸ், டான்ஸ், ஸ்கில் டெவலப்மெண்ட். உங்களுக்கு பேசிக் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க அவுட்டோர் ஆக்டிவிட்டிஸ் நிறைய பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து விளையாடலாம். வாலிபால், ஷட்டில், கிரிக்கெட், இந்த மாதிரி நிறைய விதத்துல உங்களுக்கு ரொம்ப ஃப்ரீடமா அந்த இடத்துல இருக்க முடியும். முக்கியமா உங்களை அடிக்காம எந்த ஒரு வயலன்ஸும் இல்லாம உங்களை கியூர் பண்ணுவாங்க. ஒருவேளை கோஆபரேட் பண்ணாம இருக்கிற பேஷண்ட்ஸை அவங்களே வந்து பிக்கப் பண்ணிப்பாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இல்லனாலும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ஒருத்தருக்காச்சும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நீ உள்ள போ, நீ போ உள்ள போ. ஏய் நீ அழடா. அப்பா அம்மா அடிக்காத. ஒரு நிமிஷம் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி உங்களுடைய ஃபேமிலிலயும் யாரோ ஒருத்தர் இப்படி அடிக்ட் ஆயிருப்பாங்க. என்னுடைய ஃபேமிலிலயும் அப்படி இருந்திருக்காங்க. இவங்க எல்லாரையும் கியூர் பண்ணணும்னா ஒரு நல்ல ரீஅப் தேவை. அதுக்கு தான் நம்மளுடைய கருடா மைண்ட் கிளினிக் இருக்கு. இவங்களுக்கு கடலூர், விழுப்புரம், திருச்சின்னு 3 இடத்துல பிரான்ச்சஸ் இருக்கு. இவங்க ஆல்கஹால், ஸ்மோக்கிங், கஞ்சா, ட்ரக்ஸ், கேம் அடிக்ஷன், பான் அடிக்ஷன், இந்த மாதிரி எல்லா விதத்துல அடிக்ட் ஆயிருக்கவங்களையும் சூப்பரா கியூர் பண்றாங்க. இதுல மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேரையும் கியூர் பண்றாங்க. அவங்க இருக்கிற ஒவ்வொரு இடத்தையுமே ரொம்ப நீட் அண்ட் கிளீனா வச்சுக்கிறாங்க. எழுது கை விடு, சீக்கிரம் அவனை ரெடி பண்ணுங்க. கை தூக்க. ஒரு கிளிப் ஒண்ணு எடுத்துன்னு வாங்க. அம்மா கிளிப்பு கேக்குது. வர 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 இரு. இந்த கிளிப்பு கூட எடுக்க மாட்டியா? குளிரு சீக்கிரமா. மூஞ்சி மட்டும் கழுவிடலாமா? இரு தனி மூஞ்சி. அம்மா வந்துட்டான். ரெடி ஆயிட்டாண்டி. இன் பண்ணி விடுறது கூட ஒழுங்கா பண்ண தெரியாது அவங்களுக்கு. பாதி ஏத்த இறக்கமா இருக்கு. அவன் எடுத்து விட்டுருப்பான். தூங்குறதுலே இருக்காதீங்க நீங்க. நானும் உங்க கூட சேர்ந்தானே உழைச்சிட்டு இருக்கிறேன். ஏய் சைலண்ட்ல இருந்துருக்கடி, சும்மா திட்டினே இருக்கணும். தலையை கடிச்சிடலாம். ஆட்டாத. உங்களுக்கு காலையில 6 மணிக்கு தானே உங்களை அலாரம் வச்சு எழுப்ப சொன்னேன். டெய்லி காலைல உங்க கூட பெரிய தலால.
கிளாஸ்ல அமைதியா இருக்கணும் சரியா? யாருக்கிட்டையும் சண்டை போடக்கூடாது. உனக்கு இருக்கிற லஞ்ச் அம்மா கொடுத்ததை மட்டும் சாப்பிடணும் சரியா? காலையிலே தண்ணியில் கை வைக்குது எவ்வளோ எரிச்சலா. டேனி எடுத்துட்டு வருவான். டேனி அம்மா வந்து ஒழுங்கா ஃபுட்டு கொடுக்கறது கிடையாது. நான் உனக்கு ஹெல்த்தியானது மட்டும் தான் கொடுப்பேன் சரியா? வேன் வந்துச்சு பாரு. ஏங்க அப்படி பண்றீங்க? வா கூட்டு போ. இந்தா ஷாலந்தா வேகமா நட ஏறு. மேடம் டெய்லி லேட் ஆகுது மேடம். இல்ல அவங்க தாத்தா ஹாஸ்பிட்டல் இருக்காரு. நைட்டு வீட்டுக்கு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு அதனால தான். இன்னைக்கு தாத்தா கதையா? சூப்பர், எடு வண்டி எடு. மா ஆய் வட்டு. ஐயோ இவன் இன்னைக்கு லீவ். நீ வா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா மறக்காம லைக் கமெண்ட் ஃபாலோ பண்ணிட்டு இந்த மாதிரி அம்மா அப்பா எல்லாருக்கும் அனுப்பிச்சு விடுங்க. ஏய் எழுந்துடா. நல்லா காயெல்லாம் பொறுக்கி வச்சுக்குதுங்க இதுங்களே. தக்காளி 8 ரூபா, தக்காளி 8 ரூபா, தக்காளி 8 ரூபா. தம்பி தம்பி சாவி 8 போய் வீட்டுல போய் கொடுத்து வா போ. ஓய் 8 போடு, 8 போடு, உள்ள 8 போடு. நாடி லவ் பண்ணுது. தக்காளி எவ்வளவு இது? 8 ரூபா வெளில இருக்குது. உள்ள இருக்குது வந்து 12 ரூபா. ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இல்ல. ரெண்டும் ஒன்னா தான் இருக்கு. ரேட்டை மட்டும் மாத்தி போட்டுக்கிறது நல்லா. இதுல ஒரு முளம் இருக்கு. கா நசுக்காதுக்கா, காயெல்லாம் நசுக்காதுக்கா. டேய் சபரி, நீ வீட்டுல போய் சாப்பிட்டு வந்துரு. மீன் குழம்பு இருக்கா? நாளா வர மாட்டேன். நான் வந்து பூ வாடுற வரைக்கும் இங்கதான் இருப்பேன், கடையில் தான் இருப்பேன். நீ போ 50 ரூபாய். என்ன இது லவ் பண்ணுக்குது? பூக்கார பொண்ணா? என்னக்கா ஏன்க்கா கத்திட்டே இருக்கீங்க? உங்க ஆத்தாளை பத்தி உனக்கு தெரியாது. உனக்கு பூ உள்ள மாலை போட்டுருவா நாளைக்கு. இந்த புறக்கோழி எவ்வளோ? அது டப்பா புறக்கோழி எவ்வளோ இன்னைக்கு? பாக்ஸு 60 ரூபா, 60 ரூபா. சரி. மஞ்சள் 2 இருக்கு, அப்படியே போட்டுருவா. வேணா 1 கிலோ போதும். 8 போக என்னக்கா காசு வரப்போகுது? நீ அப்படியே இருக்கிறது எல்லாத்தையும் அப்படியே 2 இருக்கு போட்டுறவா, 3 இருக்கு போட்டுறவான்னு எனக்கு 1000-2000 பில்லு போடுறது. வெங்காயத்தை கொடு. தக்காளி லாஸ்ட்டாக போடு. 1.25 அப்படியே போட்டுருவா. டப்பா தான் ரேட்டு சொல்லிட்டல 60 ரூபான்னு. அப்புறம் எதுக்கு அதை வெயிட்டு போட்டுங்கிறேன்? வாங்கிக்கூட காசு கம்மியா இருக்குன்னு சொன்னேன் சரியா? வெறுப்பேத்திக்கிட்டு இருக்காத. புறக்கோழி வேணுமா? எப்படி புறக்கோழி எடுத்துரு. எனக்கு புறக்கோழி வேணாம். 470 பில் அங்கே கொடுத்துரு. காசு கொடுத்துருக்கா. தக்காளி அப்போ தக்காளி கம்மி பண்ணுறது. தக்காளி வேணாம் எனக்கு, அவ்வளோ வேணாம். சாக்லேட் சாப்பிடணும் போல இருக்குதுமா. பீட்ரூட்டும் கேரட்டும் சேர்த்து 1/4 கிலோ கொடு. அப்படி பார்த்தா கூட 425 ரூபா வருது. இப்போ தக்காளி கம்மி பண்ணுறது. தக்காளி வேணாம் எனக்கு, அவ்வளோ வேணாம். சும்மா 1/2 கிலோ போடு. 415 அப்படிக்கா. சாக்லேட் சாப்பிடணும் போல. தனியா கூட்டிப்பா வரம்பாக்க. ஐயோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க கூட பிறந்த எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. பூசணிக்காய் இருக்கா? சாம்பார்ல போடுவோம்ல. ஏய் குட்டி வா. மூஞ்செல்லாம் இவ்வளவு பாரு அழுக்கு பாரு. அப்படியே மேஞ்சிட்டு கிடக்குறியா ஸ்கூல்ல நீ? பிடிமா இன்னைக்கு 2 பீரியட் பிடி விட்டாங்க. தம்பி எங்க வந்தது? அதுக்கு பின்னாடி தான் வந்தது. அதை பாருங்க வருது பாருங்க குப்பை பொறுக்கிட்டு. எங்க அது? ஏய் சொடல மா உங்க பாத்துன்னு வர. நீ ரோட்டை பார்த்து நடக்க மாட்டியா நீ? அப்படியே குப்பை பொறுக்குற. அப்படியே கீழே மேய்ச்சிக்கினே வருது. கல்லு வாட்டர் பாட்டில் தட்டிக்கின்னு வீட்டு வாசல வந்து போடுறது. மா கிரீம் பிஸ்கெட் ஒன்று வாங்கிக்கூட. நொட்டுறாங்க பா. வீட்டு போனிப்பா. அது மட்டும் இருக்கு. அக்கா மட்டும் ஹாய்டி எங்க அம்மா. சும்மா இங்க பேசிட்டு இருப்பா. நீ வந்து சும்மா நெய் இதை வாங்கிக்கூடாது வாங்கிக்கணும். நீ வீட்டுக்கு போ. இருக்க போறியா? நான் இருக்கமா. நீ வெயிட் தனியா தூக்குவல்ல. பில் போட்டுறியா? எவ்வளோக்கா? அந்த பெரிய சாக்லேட் வாங்கி தரியா? அவனை மாதிரியே பண்ணாத நீனு. காசு இல்லை என்கிட்ட. மொத்தமாவே 300 400 தான் உங்க அப்பா